அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நிலவுவதற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த விவகாரத்தில் திமுக அரசிற்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திமுக நிர்வாகியாக இருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது. இவர் ஏற்கனவே 2011 ஆண்டில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவர் மீது 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் குற்றங்களை செய்ததாக கைது செய்யப்படுவதில் பலர் திமுகவினராக இருக்கிறார்கள். திமுக உறுப்பினராக இருந்தால் அனைத்து வகையான குற்றங்களையும் செய்வதற்கு இந்த ஆட்சியில் உரிமம் வழங்கப்படுகிறதா என தெரியவில்லை. பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறதே என்றால் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்களே என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலுக்கு கேட்கிறார். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசும் பேச்சா இது? மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வேறு யாருக்கு தொடர்பு என்பது கண்டறியப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணமானவர்கள் யார் என்பது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.